நம்ம டிஎம்கே பத்தி கொஞ்சம் சொல்லலான்ட்டுதான். சென்னை சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ், பேனர்ஸ், பெயிண்டிங், இருக்கிற ரோடு, காம்பவுண்டு எல்லா இடத்துலயும் ஃபுல்லா இதுதான் பண்ணிருக்காங்க. ரொம்ப பயந்துருக்காங்க நினைக்கிறேன். அந்த யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா எது நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலுமே டிஎம்கோட ஆட் தான் போகுது. ஆட் போனதுக்கு அப்புறம் தான் அது இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்ப அவங்களோட வரலாறை சொல்லி மீண்டும் படைப்போம் வெல்வோம் தமிழகம், மீண்டும் படைப்போம் வரலாறு, மக்களாட்சி, அப்படி எப்படிலாம் சொல்லி நிறைய போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் சாங்ஸ், ஸ்பீக்கர், சென்னை சிட்டிக்குள்ள எங்க பார்த்தாலும் ஸ்பீக்கர்ஸ் வச்சு சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. தன்னுடைய வரலாறு பெருமைகளை சொல்லி சாங்ஸ் ஓடி இருக்கு. அவங்களோட வரலாறு பெருமைகளை சொல்ற அளவுக்கு இது ஒண்ணு கிடையாது. இவங்க எல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் போட்டு தன்னுடைய பெருமைகளான பெருமை வரிகளை போட்டு பாட்டுகள் பாடி சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. எல்லா ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஓடிட்டு இருக்கு. வெல்லும் தமிழகம், மீண்டும் படைப்போம் வரலாறு, மக்களாட்சி, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டா நிறைய போயிட்டு இருக்காங்களேன். 5000 கொடுத்தாங்கல்ல, 5000 கொடுத்ததுக்கு இன்னைக்கு சந்தோஷத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, பேனர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 5000 ரூபாய்க்கு தமிழக மக்கள் விண்ணைப்பட்ட சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சீப்பான இடத்துலதான் அந்த தமிழக மக்களை வச்சிருக்காங்களா, இல்ல இந்த போஸ்டர்ஸ், இந்த பேனர்ஸ் எல்லாம் எப்படி அவங்க வைக்கிறாங்க, 5000 ரூபாய்க்கு விண்ணைப்பட்ட சந்தோஷத்துல மக்கள் இருக்காங்கன்னா மக்கள் அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டாங்களா, இல்ல இந்த 5000 அவங்களுக்கு பெரிய விஷயம் நினைச்சிருக்காங்களா? இந்த 5000 அப்படி பெரிய விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த தமிழக மக்களை இந்த அரசு வச்சிருக்குன்னு சொல்லணும். சோ சிந்திச்சு வாக்களிங்க. நமக்கு இருக்கிற ஒரே கடைசி நம்பிக்கை, ஒரே ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு தளபதி விஜய் தான். இவரை விட்டுட்டோம்னா விஜயகாந்தை நம்ம விட்டு எப்படி நம்ம வருத்தப்பட்டோமோ அந்த மாதிரி நம்ம வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று சக்தி இல்லை. மக்கள் சக்தியோட வரக்கூடிய ஒரு கட்சி இல்ல, மாற்று சக்தி இல்ல. கொஞ்சம் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் காலத்தப்ப எலும்பு துண்டத்துக்கு போட்டா நாய் வந்து கவிட்டு போற மாதிரி மக்களை நினைக்கிறாங்க. அதன்படிதான் நீங்க நான் வந்து பச்சையா சொல்ற நாய் துண்டுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 5000, 1000, 3000 இதெல்லாமே நீங்க எலும்பு துண்டா நினைச்சுக்கோங்க, உங்களை நாயா நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுதான் இந்த 5வது வருஷம் இதெல்லாம் பண்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு, அவர் ஏடிஎம்கே வந்துட்டு நான் 5000 கொடுப்பேன், இவங்க 10,000 கொடுப்பேன்றாங்க, அவங்க 5000 கொடுப்பேன்றாங்க, அவங்க 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுப்பேன்றாங்க, நான் 10,000 கொடுத்தா நான் 20,000 கொடுப்பேன்றாங்க. இதுதான் அவங்களுடைய இந்த தேர்தல் களத்தப்ப அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள். இதுலதான் தமிழக மக்கள் வந்துட்டு மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. முக்கியமான தேர்தல் இது.